காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடந்த இந்த பஹல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய வைசரன் வேலி அப்படின்ற இடத்திற்கு என்ஐஏ அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், என்ஐஏடைய விசாரணை, முதல்கட்ட விசாரணை எப்படி இருக்கு? இப்போ அவங்க நேரடியாக சம்பவம் நடந்த இடத்திற்கு போறாங்க. அவங்களுடைய அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்கும்? விவரங்கள். இந்த பெஹல்காம்ல நேற்று பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திற்கு தேசிய புலனாய்வு அமைப்பினர் சற்று முன்னதாக நேரில் சென்று அங்கு சூழலை அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். அங்க இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாம் கூட சேகரித்து மாநில காவல்துறைக்கு அவர்கள் முழுமையான உதவிகளை தற்போது அவர்கள் வழங்கி வருகின்றனர். பொதுவா இந்த மாதிரி கேசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பயங்கரவாதிகள் ஈடுபடக்கூடிய வழக்குகளை தேசிய புலனாய்வு அமைப்பு தான் விசாரிப்பது என்பது ஒரு வழக்கமான ஒரு வாடிக்கை. எனவே மத்திய உள்துறை அமைச்சகமே இந்த வழக்கை இன்னும் சிறிது நேரத்தில் இன்றோ அல்லது நாளையோ தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அந்த முறையான உத்தரவுக்கு பிறகு இந்த வழக்கு தேசிய புலனாய்வு அமைப்பே மாநில காவல்துறையிடமிருந்து பெற்று அவர்களை துணையாக கொண்டு அவர்கள் விசாரணை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு ஸ்கெட்ச் ஒன்று கூட இன்று காலை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த ஸ்கெட்சை வெளியிட்டது கூட என்ஐஏவினுடைய ஃபாரன்சிக் டீம் தான் வெளியிட்டிருக்காங்க. எனவே என்ஐஏ இந்த வழக்கை கையில் எடுத்த பிறகு இந்த வழக்கு கூடுதல் வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல இந்த குறிப்பிட்ட நபருடைய படங்கள்லாம் வெளிவந்திருக்கு. லோக்கல்ஸுடைய இன்வால்மெண்ட் பத்தி எல்லாம் சொன்னீங்க, அந்த விவரங்கள் என்ன? அதாவது அந்த பெஹல்காம் பகுதியிலேயே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த அமைப்பை சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட சிம்பத்தைசர்ஸ் இருப்பதாக கூறப்படுகின்றது. அவர்களின் உதவியோடு இந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாகவும் கூட தகவல் வெளியாக இருக்கின்றது. இதுல மொத்தம் 4 பேர் அல்லது 6 பேர் மொத்தம் ஈடுபட்டு இருப்பதாகவும் அதுல 2 பேர் அந்த பகுதியிலேயே வசிக்கக்கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்த 2 பேர் என்கிற தகவலும் கூட தற்போது வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் அது எத்தனை பேர் ஈடுபட்டார்கள் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும். இப்போ நம்ம காட்சிகளில் பார்க்கக்கூடிய அந்த புகைப்படம், 4 பேர் இருக்கக்கூடிய புகைப்படம், அதுல ஒரு நபருடைய புகைப்படம் எல்லாம் வந்திருக்கு. இவர்கள் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கா? இன்று காலை என்ஐஏவுடைய ஃபாரன்சிக் டீம் ஒரு வரைபடம் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அந்த நேரில் பார்த்தவர்கள் பதிவான காட்சிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இந்த வரைபடம் என்பது வெளியிடப்பட்டது. இருப்பினும் அதில் இருப்பவருடைய பெயர் என்பது இன்னும் இராணுவத்தின் சார்பில் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் பொதுவாக இது போன்ற தீவிரவாத சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் 2 அல்லது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான பெயர்களை வைப்பது வாடிக்கையான ஒன்று. எனவே உண்மையில் அவருடைய படங்களை எல்லாம் ஆய்வு செய்து அவருடைய உண்மையான பெயர் என்ன, எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். ஏனென்றால் இது போன்ற பயங்கரவாதிகள் தங்களுடைய அடையாளத்தை எப்போதும் முழுமையாக வெளிப்படுத்துவது இல்லை. அதுதான் கடந்த கால வரலாறாகவும் கூட இருக்கிறது. காலையில் வெளியிடப்பட்ட அந்த ஸ்கெட்சினுடைய அடிப்படையில் சில புகைப்படங்களும் கிடைத்திருக்கிறது. இவர்கள் யார், இவர்களுடைய உண்மையான பெயர் என்ன, இவர்கள் எங்கு பயிற்சி பெற்றார்கள் அப்படின்ற அடுத்தடுத்த விவரங்களை என்ஐஏ வெளியிடக்கூடும். இணைந்ததற்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.